கிட்டி நண்பர்களே வணக்கம். இன்று வீடியோவில் உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரத்தின் உடற்பயிற்சி புத்தகங்களை அலங்கரிப்பதை பற்றி 2 வழிகளை காண்பிப்பேன். இதன் மூலம் நீங்கள் பள்ளிக்கு திரும்ப தயாராகலாம். நமக்கு என்ன தேவை என்பதை பார்ப்போம். பயிற்சி புத்தகங்கள், வண்ண ஈவா ஃபார்ம் தாள்கள், கரும்பலகை விலையுடன் கூடிய அக்ரிலிக் பெயிண்ட், பெயிண்ட் பிரஷ், வண்ண ஒட்டும் நாடா, வண்ண சாக்குகள், கிட்டியின் அச்சிடக்கூடிய வரைபடங்கள், சினிமூரலின் அச்சிடக்கூடிய வடிவம், பாதுகாப்பு கத்திரிக்கோல், க்ளூ, வண்ண எலாஸ்டிக். நாம முதல்ல பயிற்சி புத்தகத்தை அலங்கரிக்கலாம். நீங்கள் தொடங்குவதற்கு முன் உங்கள் ஒர்க் டாப் கரைப்படாமல் இருக்க மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பின் கரும்பலகை எஃபெக்ட் கூட சிறு அக்ரிலிக் பெயிண்டை ஊற்றவும். ஒரு பெயிண்ட் பிரஷ் உதவியுடன் பயிற்சி புத்தகத்தின் வெளிப்புறங்களை வண்ணமயமாக்கி சில நிமிடங்கள் உலரவிடவும். அது காய்ந்ததும் பயிற்சி புத்தகத்தின் அதே நீளமுள்ள வண்ண ஒட்டும் நாடாவை வெட்டி அதை விளிம்பில் வைப்பதன் மூலம் தொடரலாம். நான் காமிப்பது போல் இதே போன்று. இந்த வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்தில் டவுன்லோட் செய்து கொள்ளவும். அச்சிட்டு அவுட்லைன்களை பின்பற்றி அதை வெட்ட ஒரு ஜோடி கத்திரிக்கோலை பயன்படுத்தவும். பிறகு என்னை பின்பற்றவும். படத்தின் பின்புறத்தில் கொஞ்சம் பசையை வைத்து பின் அதை உடற்பயிற்சி புத்தகத்தின் நடுவில் வைக்கவும். அதை சரியாக ஒட்ட கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கவும். எலாஸ்டிக் ஒரு சின்ன துண்டை வெட்டி சில பசையை பயன்படுத்தி பயிற்சி புத்தகத்திற்குள் ஒட்டவும். ஒரு வண்ண சாக் அல்லது பேனாவை எப்போதும் உங்களுடன் எடுத்து வைத்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். எங்க கரும்பலகை பயிற்சி புத்தகம் தயாராகிவிட்டது. இப்போது நீங்கள் உங்கள் சொந்த கற்பனையை உபயோகித்து வண்ண சாக்கால் பயன்படுத்தி வரையலாம். அருமையாக இருக்கிறது. எங்கள் நண்பர் சினமோரால் ஈர்க்கப்பட்ட 2வது பயிற்சி புத்தகத்தை உருவாக்க உங்களுக்கு வெள்ளை ஈவா ஃபார்ம்கள் தேவை. உடற்பயிற்சி புத்தகத்தாளில் வைத்து திறந்தவுடன் ஒரு பென்சிலை பயன்படுத்தி அவுட்லைன்களை வரையவும். ஒரு ரூலரின் உதவியுடன் உடற்பயிற்சி புத்தகத்தை விட கொஞ்சம் பெரிய ரெக்டாங்கிளை வரையவும். ஒயிட் ஈவா ஃபார்மின் அதே தாளில் வரைந்து பின் ரெக்டாங்கிளின் அதே நீளத்தில் 2 ஸ்ட்ரிப்களை வெட்டவும். ஸ்ட்ரிப்களிலிருந்து 4 பக்கங்களின் 3ஐ மட்டும் பொருத்த வேண்டும் என நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வழியில் நீங்கள் எக்ஸசைஸின் அட்டையில் உள்ளே சொருக வேண்டும். கீழே உள்ள விளக்கத்திலிருந்து இந்த வீடியோவில் உள்ள சின்னமோராவின் வடிவத்தை பதிவிறக்கம் செய்து அதை அச்சிட்டு பின் ஒரு ஜோடி கத்திரிக்கோளால் அதை வெட்டவி கொள்ளவும். வெள்ளை ஈவா ஃபார்ம் தாளில் காதுகளின் அவுட்லைன்களை வரைந்து பின்பு ஒரு ஜோடி கத்திரிக்கோளால் பயன்படுத்தி அதை வெட்டவும். வண்ண ஈவா ஃபார்மின் வெவ்வேறு தாள்களை பயன்படுத்தி வாவ் கண்கள் மற்றும் கண்களின் அதே போல செய்யவும். இறுதியாக சின்னமோராவின் காதுகளை எக்ஸசைஸ் புத்தகத்தின் மேல் பக்கத்தில் ஒட்டவும். முகத்தின் அனைத்து கூறுகளிலும் அதையே செய்யவும். மேலும் எங்கள் நண்பர் சின்னமோராவின் ஈர்க்கப்பட்ட எக்ஸசைஸ் புத்தகம் தயாராக உள்ளது. ஹலோ கிட்டியின் நண்பராகுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். அடுத்த முறை சந்திப்போம்.